பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறித்தும் ஆண்டவர் வேறு பிரித்து காண்பிக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற துக்கங்கள், அவர்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற சந்தோஷங்களும் எப்படிப்பட்டவைகள்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வரும் பொழுது அப்படிங்கிறார். அப்படி என்றால் எப்படி ஒரு பிரசவ காலம் வரும் பொழுது ஒரு ஸ்திரீ வேதனைப்படுகிறாளோ, அதே போல நமக்கு வருகிற வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளும், வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களும், துக்கங்களும், துயரங்களும் தற்காலிகமானவைகள். பிள்ளை பெற்றவுடன் அவன் இந்த பூமியில மனிதனை பெற்றேன் என்ற சந்தோஷத்திலே அவர் அப்புறம் அந்த துக்கத்தை நினையாதிருக்கிறார் என்று சொல்லி, அதே போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை சந்தோஷத்தினாலும் சமானத்தினாலும் தெய்வ ஆசீர்வாதத்தினாலும் மகிமையினாலும் அவர் உங்களை நிரப்புவார். ஆனா உலகத்தின் காரியங்கள் சந்தோஷப்படுவார்கள், அவர்கள் சந்தோஷம் தற்காலிகமானது. புல்லை போல பூவை போல எல்லாம் மறைந்து போய்விடும். ஆனால் நமக்கு வருகிற துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறி நாம் நித்தியமாக இந்த பூமியிலே நன்றாக செழிப்பாக தலைமுறை தலைமுறையாக்குள்ள ஆசீர்வாதங்களோடு நாம் வாழ்வோம். இதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் காரியங்கள். அதை அறிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் வெற்றியை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், எல்லாரும் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்புங்க. உங்க நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.